பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தில் எதை சிந்திக்க போறோம் அப்படின்னா, அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இதுல யோபு பேசுறாரு. யோபு அவருடைய 2 நண்பர்கள் கொஞ்சம் கோபமாவோ இதாவோ, எலிபாஸ் அவருக்கு முதல்ல பேசினாரு, அவருக்கு அருவத்திரவு சொன்னார். அது ஒரு 2 அதிகாரம் போச்சு. அது யோபு இப்படிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டுறாரு, கொஞ்சம் புலம்புறாரு. அதுக்கு அடுத்த இன்னொரு நண்பர் அவரும் சொல்றாரு, நீ இவர் கொஞ்சம் வேற மாதிரி கோபமா சொல்லாம விரட்டாம இவரை சொல்றாரு, இவரை தனியே பேசி இவரை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே இத்தனை பேருக்கு ஜீவனுள்ள தேவனை பத்தி நீ எத்தனை பேருக்கு சொல்லியிருக்க, அவருடைய இது அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நீ வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க, நீ இப்படி பேசலாமா? நான் அவர் அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்லும்போது, ஐயோ நான் எதுக்கு, என் உடம்பு முடியல, எனக்கு இது எல்லா செல்வங்களும் என்னை விட்டு அழிந்து போயிடுச்சு, நான் எதுக்கு இருக்கிறேன், நான் என்னை உலகத்தை விட்டு நான் போயிட்டா பரவாயில்ல, கடவுள் என்னை எடுத்துக்கிட்டா பரவாயில்லன்ற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி அவர் பேசும்போது இவர் சொல்றாரு, நீ இப்படிலாம் பேசக்கூடாது, நீ தேவனுடைய இதை ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறக்கூடிய ஒரு மனுஷன், சன்மார்க்கனான ஒரு மனுஷன், நீதியுள்ள மனுஷன். அப்படி இருக்கும்போது நீயே மனசை இப்படி விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கனிவா சொல்றாரு. அது போக நீங்க நிறைய இந்த உலகத்துல மனுஷன் அவனுக்கு நியமிக்கப்பட்ட கஷ்டங்களை அவன் சகிச்சுதான் ஆகணும், அவன் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்றது உமக்கு தெரியும். ஆனா நீர் இப்போ உங்களுக்கு கஷ்டம்னோடனே நீங்க இப்படி இதா பேசிட்டு இருக்கீங்க, சலிப்பா பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். ஒரு செடி உலகத்துல முளைச்சா கூட அது ஒரு கற்குவியலுக்குள்ள தன்னுடைய வேர் விட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது கேட்டுட்டு யோபு சரி, நான் சொன்னது சரி, தப்பு தான், கடவுளுக்கு எதிர்த்து நிக்கிறக்கூடிய அவருடைய முடிவுகளுக்கு அவருடைய தீர்மானங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்துல இது வரைக்கும் இல்லை, நானும் அப்படி இல்லை, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அவருடைய நியாயங்கள் அது அவருக்கு தான் தெரியும். அதை நம்ம ஓவர்டேக் பண்ணவோ அதை கேள்வி கேட்கவோ நம்ம ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 10 வசனம் வரைக்கும் கர்த்தருடைய பாசிட்டிவா கொஞ்சம் யோபு பேசுறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வரும் நாட்களில் பார்ப்போம். அல்லேலூயா.